ஜாதகத்தில் தீரக்கூடிய பிரச்சனையை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம், தீராத பிரச்சனையை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம், தீராத நோய் பயணம் இதெல்லாம் சொல்லக்கூடிய தீர்வு தரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், விரயத்தை சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்போது நீங்கள் தீராத பிரச்சனை அப்படிங்கும்போது 8ஆம் இடம் மேலே செய்யுது. அப்போது அந்த தீராத பிரச்சனைக்காக தான் நான் தேடி 5ஆம் பாவகத்துக்குள்ளார போய் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும். அப்போ தான் இங்கே தான் ஒரு இது வைக்கணும். நமக்கு குலதெய்வம் அப்படின்னு பெண்களாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு கணவர் வீட்டு தெய்வத்தை குலதெய்வமாகவும், திருமணத்திற்கு முன்பு தந்தை வழி குலதெய்வத்தை குலதெய்வமாகவும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இந்த தெய்வங்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அவங்க செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு மறைவாக இருக்கலாம், இல்லை தெரியாது இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த தெய்வங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணாத இருக்கும். அப்போது இந்த இடத்துல யார் பிடிக்கணும்னா தாய் வழி குலதெய்வத்தை பிடிக்கணும். 4க்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் 8. தாய் வழி குலதெய்வம், தாய் அப்படிங்கிறது 4ஆம் இடம், தாய் வழி குலதெய்வம்ன்றது 8ஆம் இடம். தீராத பிரச்சனைன்னு ஒருத்தருக்கு எப்போ ஒரு விஷயம் தீரலையோ தாய் வழி குலதெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். எப்போதுமே ஒரு விஷயம் இன்னைக்கும் அது வழக்கத்தில் எங்கள் கொங்கு நாட்டில் உண்டு. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, நம்ம குழந்தைங்களை கூப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம வீட்டு பொண்ணுங்க அப்படின்னு இந்த வீட்டில் பிறந்த பொண்ணுங்களை முதல்ல கூப்பிட்டு அழைச்சிட்டு தான் நாம் குலதெய்வம் கோயிலுக்கே போகிற வழக்கம் எங்கள் கொங்கு நாடுகளில் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் குலதெய்வத்துக்கு போகிறேன் அப்படின்னா அந்த தெய்வம் நினைக்குமா, வரட்டும், நான் இங்கே இருக்கிறேன்ட்டு ஒரு மாமியார் கணக்கா அது உக்காந்துட்டு தான் இருக்கும். வந்து பார்க்கட்டுமே, வந்து செய்யட்டுமே, வந்து தீபம் போடட்டும், வந்து நெய்வேத்தியம் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அது உக்காந்த இடத்துலையே இருக்கும். ஆனால் அந்த வீட்டு பொண்ணு பிறந்த பொண்ணு வருது அப்படின்னா கூரை மேலே ஏறி நின்றுட்டு ஏன் வீட்டு பொண்ணு வரான்னு அந்த தெய்வம் வாசலை விட்டு அந்த கோயிலோட கோபுரத்துக்கு மேலே நின்று பார்க்கணும். எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குமா. அந்த தெருமுனையில் வரும்போதோ ரோட்டில் அந்த சாலையை கடக்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டான்னு பூரிப்போடு வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டு பொண்ணு கோயிலுக்குள்ளார நுழையும் போது அந்த தெய்வமும் கோயிலில் நின்று சிரித்த முகத்தோடு அந்த பொண்ணுக்கு காட்சி தரும். அதனால தான் இந்த கொங்கு நாட்டு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது வீட்டு பொண்ணுங்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு தான் அதன் பிறகு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுப்பாங்க. வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய பண்டிகை காலகட்டங்களில் திருவிழா எடுக்கும்போது இது அதனால் வீட்டு பொண்ணுங்களை அழைச்சி நம்ம குலதெய்வத்தை கும்பிடும். காரணமே இல்லாத வம்பு வழக்குகள் ஏறி போயிட்டே இருந்தாலோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வத்துக்கு இஷ்டம் தான் நீங்கள் வசியம் பண்ணணுன்றது இல்லை. அதுவே